அடிக்கிற வெயிலுக்கு இப்படி ஒரு ஜூஸ் குடித்தா செம்மையாக இருக்குங்க. ஆமாங்க, நம்ம இன்றைக்கி கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கலந்த சுவையில் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த குலுக்கி சர்பத் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்பத் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜா விதையை ஊற வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் சப்ஜா விதையை ஒரு பவுலில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது சரியாக ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். இப்போ பாருங்கள், சப்ஜா விதைகள் நல்லா ஊறிடுச்சு. இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இப்போது சின்னதாக நான் ஒரு லெமன் எடுத்திருக்கேன். அதில் ஓரமாக இது போல் சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி 2 கிளாஸ் செய்ய போகிறோம், அதனால் 2 ஓரங்களில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்ததாக நம்ம இந்த ஜூஸ்க்கு பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். அதுக்கு மிளகாயை இது போல் நடுவில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக அந்த மிளகாயோட காரம் இறங்கணும், அதனால தான் நம்ம கீறிக்கிறோம். நம்ம இன்றைக்கி 2 ஜூஸ் செய்கிறதுனால 2 பச்சை மிளகாய் இது போல் கீறி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் போல் புதினா எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 ஓரங்களில் கட் பண்ண அந்த லெமன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஜூஸ்க்கு சர்க்கரை சேர்க்க போகிறோம். 1 கிளாஸ் ஜூஸுக்கு 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 2 கிளாஸ் செய்கிறதுனால 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் தேன் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், புதினா இலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கிற சப்ஜா விதைகள்லேருந்து 4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 2 லெமன் ஜூஸ் இது கூட புழிஞ்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 2 கிளாஸ் போல் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரை நல்லா அழுத்தி மூடி அந்த ஹோல்ஸை அடைச்சிக்கிட்டு இது போல் நல்லா குலுக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குலுக்கி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜூஸை நம்ம குலுக்கிறதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள், நல்லா குலுக்கியாச்சு. அதுக்கப்புறமா நம்ம கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கிளாஸில் ஃபஸ்ட்டு ஐஸ் க்யூப்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற லெமனையும் பச்சை மிளகாயையும் 2 கிளாஸ்லேயும் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குலுக்கி எடுத்து வச்சுருக்கிற இந்த ஷர்பத்தை கிளாஸில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், கேரளா ஸ்டைல் குலுக்கி ஷர்பத் நமக்கு இப்போது தயாராகிடுச்சிங்க. இது நல்ல வெயிலுக்கு சில்லுன்னு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இது இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம்னு சொல்லிட்டு எல்லா சுவையும் கலந்த ஒரு நல்ல டேஸ்ட்டான சர்பத்தாக இருந்துச்சுங்க. இந்த கடுமையான வெயிலுக்கு குடிக்க நல்ல இதமான ஒரு சர்பத்தாக இருந்துச்சுங்க. இதில் நம்ம சப்ஜா விதைகள் சேர்த்துருக்கோம். அது நம்மளுடைய உடலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேரளா ஸ்டைல் குலுக்கி சர்பத்தை இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹிராஸ் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.